குருவடி சரணம். யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன், பொள்ளாச்சியிலிருந்து. திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி சுக்கிர பகவான் சிம்ம ராசியிலிருந்து கன்னி ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. 24/8/2024 அன்னைக்கு அந்த பயிற்சி நடக்குது. இந்த சுக்கிர பயிற்சி அப்படிங்கிறது சுக்கிரன் கன்னி ராசியில் நீசம் அடையக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த எவ்வளோ நாளைக்கு கன்னிராசிக்குள்ளே அந்த சுக்கிர பகவான் இருக்கார் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா 18/9/2024 வரைக்கும் கன்னிராசிக்குள்ளே சுக்கிரன் இருக்கார். அதன் பின்பு கன்னிராசிலேருந்து துலா ராசிக்கு சுக்கிரன் பயிற்சி ஆகிறார். அந்த சுக்கிரன் அங்கே ஆட்சி பலம் அடையக்கூடிய ஒரு சூழ்நிலை. இப்போ இந்த சுக்கிர பயிற்சி அப்படிங்கிறது நீஷ அமைப்புகளில் பலம் இழந்த சுக்கிரனாக இருக்கிறதுனால என்னென்ன நிகழ்வுகள் நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட போகிறோம். 12 ராசிக்குமே இந்த ஒரே வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். வெறும் சுக்கிரனுக்கு மட்டும் என்ன அப்படிங்கிறது. ஆனால் ஒரு சாராரோட கூற்று என்ன அப்படின்னா, அந்த சுக்கிரன் நீசமாகுது சார், ஆனாலும் அந்த குரு பார்வை இருக்கே. ரிஷப ராசிலேயே குரு இருக்கார், சுக்கிரனுடைய வீட்லேயே குரு இருக்கார், குருவும் பார்க்குறாரு அந்த சுக்கிரனை. அப்போது இங்கே சுக்கிரன் நீசமானாலும் அது நீச்ச பங்கம் சார், அங்கே ஒன்றும் ஆகாது அப்படி இப்படின்னு. அப்படிலாம் எதுவுமே இல்லை. சுக்கிரன் ஆல்ரெடி நீசம் பெற்ற சுக்கிரனாகி கேது கூட இணையுதுங்க. ஒரு இருள் கிரகமான நிழல் கிரகமான கேது கூட அந்த சுக்கிர பகவான் இணைகிறார். ஸோ இது நல்ல விஷயமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக நல்ல விஷயம் கிடையாது. நீச்சமாகி குரு பார்வை இருந்துன்னா ஏதோ ஒரு அளவுக்கு சமாளிக்கிற அளவுக்காவது இருக்கும். ஆனால் கேதுவோடு இணைந்த சுக்கிரனை குரு பார்க்குறாரு அப்படிங்கும்போது குரு வேல்யூ இல்லாமல் போயிடுது குருவோட பார்வைக்கு. ஏன்னா ஆல்ரெடி அது இருள் கிரகமான கேது கூட இணையுது, ராகுவினுடைய பார்வையில் கண்ட்ரோலில் அந்த சுக்கிரன் இருக்குது. அப்படிங்கும்போது குருவோட பார்வை பெருசாக ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது. ஏன்னா ரொம்ப நைசரிக்க பலம் அப்படின்னு சொல்லி எல்லாம் பார்க்கும்போது, ரொம்ப டெப்த்தாக பார்க்கும்போது கேது தான் பலவான் அப்படிங்கிறது ஜோதிடம் சொல்லக்கூடிய விஷயமா இருக்குது. கேது ரொம்ப ஸ்ட்ராங்கரான ஒரு பிளானட் அப்படிங்கிறது. ராகு கேதுக்கள் தான் ரொம்ப ஸ்ட்ராங்கரான பிளானட் மற்ற கிரகங்களை காட்டிலும். ஸோ அப்படி பார்க்கும்போது இங்கே சுக்கிரன் நீசம் அடைகிறது மட்டும் இல்லாமல் கேதுவோட சேர்றது கண்டிப்பாக பாதிப்பு தான். குரு பார்வை என்ன செய்யுது இங்கே அப்படின்னா, அந்த பாதிப்பு வெளியில் தெரியாமல் பார்த்துக்குது, அவ்வளோதான். உள்காயங்களோட முடிஞ்சு போயிடுது. வெளியில் காயங்கள் ஏற்படாமல், அதாவது வெளியில் அந்த காயம் தெரியாமல் பார்த்துக்குது. அந்த காயம் ஏற்படுறதோ அடிபடுறதோ பாதிக்கிறதோ கண்டிப்பாக நடக்கும், அதில் மாற்றம் இல்லை. ஓகே, இப்போ மேச ராசிக்கு அந்த சுக்கிர பகவான் நீசம் அடைகிறதுனால என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? முதல்ல மேஷம். மேச ராசிக்கு சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் 2-7க்கு அதிபதி. தனம், வாக்கு, குடும்பம், பொருளாதாரத்தை சொல்லக்கூடிய கிரகம். குடும்ப உறுப்பினர்களுடைய நிலைப்பாட்டை சொல்லக்கூடிய கிரகம். குடும்பத்துக்கு ஏதாவது ஒரு நபரினுடைய புது வருகையை சொல்லக்கூடிய கிரகம். வருமானத்தை சொல்லக்கூடிய கிரகம். கையிருப்பு பணத்தை சொல்லக்கூடிய கிரகம். உங்களுடைய கண்கள், நேத்திரம், பேச்சு, வாக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு எல்லா விஷயங்களையும் சொல்லக்கூடிய கிரகம். 7ஆம் இடம் அப்படிங்கிறது வாழ்க்கை துணை, நண்பர்கள், கூட்டாளிகள், பொது ஜன மத்தியில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அங்கீகாரம், இது எல்லாத்தையும் சொல்லக்கூடிய கிரகம் சுக்கிர பகவான். இந்த சுக்கிரன் நீசம் அடைகிறாருங்க. அப்படிங்கும்போது முதல்ல வாழ்க்கை துணைக்கு உடல்நல தொந்தரவுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இல்லைன்னா உங்களுடைய பார்வைக்கு அவர்களுடைய குறைகள் மட்டுமே கண்ணுக்கு தெரிகிற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்குது. புரியுதுங்களா? அவங்க என்னதான் நல்ல விஷயங்களை செய்தாலும் அவங்களுடைய பெஸ்ட்டு சைடு நம்மளுக்கு கண்ணு தெரியாது, ஒஸ்ட்டு சைடு தான் கண்ணுக்கு தெரியும். இந்த காலகட்டம் அவங்களுடைய குறைகள் நம்மளுக்கு மேட்சிங்காக இல்லையோ, நம்ம ஒரு ஸ்டாண்டர்டாக இருக்கிறோம், நம்மளுக்கு அப்படியே எகெயின்ஸ்டாக இருக்கிற மாதிரி இருக்கோ அப்படின்ற மாதிரியான ஒரு சிந்தனைகள் எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ அது நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணிக்கணும். இந்த காலகட்டம் இப்படி தான் இருக்க போகுது அப்படிங்கிறத தான் சொல்கிறதுக்காக தான் அந்த பதிவு. அதே போல் இந்த காலகட்டங்களில் கிட்டத்தட்ட அந்த 24/8/2024 18/9/2024 வரைக்கும் கிட்டத்தட்ட அந்த 25 நாட்கள் கணவன் மனைவி உறவில் கொஞ்சம் கவனம் வேணும் அப்படிங்கிறத சொல்லுது. அதே போல் பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப் போட்டு பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா பார்ட்னர்ஸ் கிட்ட ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. கொஞ்சம் கூட அவங்கள தாழ்த்தி பேசிட வேண்டாம். உங்களுடைய பார்வைக்கு அவங்க கொஞ்சம் ஒர்க் பண்ண அந்த மாதிரி இருக்கும், கொஞ்சம் எஃபர்ட்லெஸ்ஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதையெல்லாம் பெருசுபடுத்தாமல் இருக்கிறது நல்லது. 3ஆவதாக கையிருப்பு பணம் அப்படிங்கிறது கொஞ்சம் குறைஞ்சு போயிடுறது. கையில் காசு பணம் கொஞ்சம் குறையிறது. பொருளாதாரம் அப்படிங்கிற அந்த ரொட்டேஷன் சொல்கிறோம் இல்லையா, ஸோ அது நம்மளுக்கு கொஞ்சம் போதுமான அளவு இல்லாத ஒரு அமைப்புகளை சொல்லக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுது. ஸோ இந்த இடத்துலையும் நம்ம கொஞ்சம்
கரெக்டாக இருக்கணும். குடும்ப உறவுகளுக்குள்ள சின்ன சின்னதாக சங்கடங்கள் வந்து நீங்கக்கூடிய ஒரு சூழலையும் இந்த சுக்கிரன் ஏற்படுத்துவார். அப்போ குடும்ப உறவுகளை கொஞ்சம் அனுசரித்து போகணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். என்ன சார் பூராமே நெகட்டிவாக சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்டால், சுக்கிரன் நீசம் ஆயிடுச்சுங்க. உங்கள் ராசிக்கு ஒரு 2 7க்கு அதிபதி, சுபஸ்தானங்களுக்கு அதிபதி நீசம் பெற்ற கண்டிப்பாக சுபஸ்தானங்களினுடைய பாவ பலன்கள் கொஞ்சம் குறைச்சலாக தான் நடக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அப்போ பொருளாதாரம் கம்மியாகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சில நபர்கள் லோனெல்லாம் வாங்குற மாதிரியான ஒரு சூழ்நிலைகளை சொல்லுது. ரொம்ப பெரிய லெவலில் வாங்க மாட்டீங்க, அதிகப்படியாக வாங்க மாட்டீங்க, தேவைக்களவாக வாங்கக்கூடிய ஒரு அமைப்பையும் சொல்லுது. மேசராசிக்கு தேவைக்களவாக அந்த லோன் வாங்கி ஆல்ரெடி இருக்கிற கடனையும் அடைச்சி போட்டு நிம்மதியாக இருக்கலாம், அந்த பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட டென்ஷன் ப்ரெஷர் நம்மளுக்கு வேண்டாம் அப்படின்னு யோசிக்க வைக்கும். சில நபர்களுக்கு குடும்பத்தின் மீது பற்றுதல் குறைஞ்சு போயிடுங்க, கணவன் மனைவிக்கு இடையே பற்றுதல் குறைஞ்சு போயிடும். ஸோ இந்த காலகட்டம் அவங்க மேலே பெருசாக இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டோம். என்ன ஃபேமிலி, என்ன ஒய்ஃபு, என்ன ஹஸ்பண்டு அப்படின்ற மாதிரி கொஞ்சம் மனசுக்குள்ளே கொஞ்சம் விரக்தி ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ அதை வந்து சரி செஞ்சுக்கணும். இதை வந்து சரி செய்கிறதுக்கு என்ன வழிபாடு அப்படிங்கிறத அந்த பதிவோட கடைசியில் சொல்லிடுறேன். ஒவ்வொரு ராசியும் பார்த்துட்டு ஃபைனலாக அதுக்குண்டான ப்ரேயர்ஸை நம்ம பார்த்துடலாம். அடுத்ததாக ரிஷப ராசி அன்பர்களுக்கு இந்த சுக்கிர பகவான் அவரே ராசி அதிபதிங்க, மேலும் அவரே 6ஆம் அதிபதியும் கூட. அப்போ நோய் எதிர்ப்பு கடன் இந்த 3 விஷயங்களும் உங்களை விட்டு விலக போகுது. ரொம்ப நல்ல விஷயமா இருக்கு இல்லையா கேட்கறதுக்கே. சுக்கிரன் நீசமாக இருந்தனால நோய் எதிர்ப்பு கடன் அப்படிங்கிறது உங்களை விட்டு விலக போகுது. இல்லை உங்களை விட எதிரிகள் கொஞ்சம் குறைந்த அமைப்புகளில் கடன் உங்களுடைய தகுதிக்கு கீழே இருக்கிற மாதிரி அடைக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை. கண்டிப்பாக கடன் நிவர்த்தி உண்டு, அதில் மாற்றம் இல்லை. நோய் எதிர்ப்பு கடன் அப்படிங்கிற விஷயத்தில் அந்த கடன் நிவர்த்தி அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டு. உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது சற்று மேம்படக்கூடிய ஒரு அமைப்பு. இது எல்லாமே இருக்குது. அதே போல் சில ரிஷப ராசி என்பர்களுக்கு செய்யக்கூடிய வேலை இடமாற்றமோ அல்லது வேலை இல்லாமல் போவதோ, வேலையில் டீப் ப்ரொமோஷனோ ஆகிறதுக்கு சான்சஸையும் சொல்லுது. ஏன்னா இங்கே வந்து 6ஆம் அதிபதி மட்டும் நீசமாகலை, உங்களுடைய ராசி அதிபதியான சுக்கிரனும் நீசமாகிறார். அப்போது வேலையில் டீப் ப்ரொமோஷன் ஆகிறதோ இந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் அமைப்பாக தாழ்வாக நடக்கும்போது மனசுற்றுவோம். கூட ராசி அதிபதி கேது கூட சேர்றது அப்படிங்கிறது வந்து எதன் மீதும் பற்று இருக்காது. திருமணமா, குழந்தைகளா, வேலையா, ஒரு யூடியூப் சேனல் பார்க்கணும், இல்லை ஒரு இன்ஸ்டாகிராம் பார்க்குறோம், இந்த மாதிரி இப்போ எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, உங்களை என்டர்டைன் பண்ணுறதாகட்டும், உங்களுடைய அறிவுக்கு தீனி போடக்கூடிய விஷயமாகட்டும், இல்லை உங்களை சந்தோஷப்படுத்தக்கூடிய உறவுகளாகட்டும், நண்பர்களாகட்டும், இப்படி எந்த விஷயத்துலையும் ஒரு பெரிய விருப்பம் காட்ட மாட்டீங்க. சிம்பிளாக சொல்லப்போனால் யூடியூப் சேனலில் நிறைய ரிஷபராசி அன்பர்கள் இந்த வீடியோஸ் நிறைய பார்க்காம இருப்பீங்க. ரிஷபராசிக்கு பெருசாக வியூஸ் போகாது இந்த சுக்கிரன் நீசம் அடையக்கூடிய காலகட்டங்களில். ஏன்னா அந்த மாதிரி மனநிலைமைக்கு எல்லாத்துலேயும் வெறுத்துருவாங்க. என்னமோ நடக்கிறது தானே, நடக்கிறது ஆல்ரெடி எழுதி வச்சு தானே, சும்மா இதெல்லாம் கேட்டு என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரியான ஒரு மனநிலை போயிடும். ஏன்னா வருமுன் காப்பதே சிறந்தது, மதியை விதியால் வெல்லலாம் விதியை மதியால் வெல்லலாம் அப்படிங்கிற விஷயம்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சது தான். அப்போது ஆல்ரெடி இப்படி தான் இருக்க போது, இப்படி தான் நடக்க போதுன்னு அதுக்கு தெரிஞ்ச மாதிரி பிளான் பண்ணிட்டு அடுத்த விஷயங்களை நோக்கி ஓடுறது தான் புத்திசாலித்தனம் என்னை பொறுத்தளவுக்கு. ஸோ அதை யோசிக்க கூட மாட்டாங்க ரிஷபம் இந்த காலகட்டம். ஓகே, அடுத்ததான் மிதுனம் என்ன செய்ய போகுது அப்படின்னா, மிதுன ராசிக்கு 5ஆம் அதிபதி கூடவே ஒரு 12ஆம் அதிபதி அவர் போய் நீசம் அடைகிறார். 12ஆம் அதிபதி 4ஆம் பாவத்தில் நீசம் அடைகிறது. வீட்டுக்கு வர்றதுக்கே பிடிக்காதுங்க. வீட்டை விட்டு எங்காச்சும் வெளியில் போயிடலாம் அப்படின்னு நினைப்போம். சில நபர்கள் வெளிநாட்டில் வெளிமாநிலத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் வீட்டுக்கு வந்தே ஆகணுங்கிற பிடிவாதம் காட்டுவாங்க. இங்கே வந்ததுக்கப்புறம் வீட்டில் தங்க மாட்டாங்க. ஃப்ரெண்டை பார்க்க போகிறேன், அண்ணனை பார்க்க போகிறேன், தம்பியை பார்க்க போகிறேன், சித்தப்பா சித்தி மாமே மச்சான் அப்படின்ட்டு வெளியில் போயிடுவாங்க. வீட்டில் குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் போயிடுவாங்க. ஸோ அப்படி ஒரு விஷயத்த இங்கே சொல்லுது. வண்டி வாகனம், வீடு, சொத்து, சுகம் சம்பந்தமான விஷயங்களில் தேவையில்லாத செலவுகளும் அலைச்சலும் உண்டாகக்கூடிய ஒரு காலகட்டமாக காட்டப்படுது. அது கண்டிப்பாக நடக்கும். தாயாருக்கு சற்று மருத்துவ செலவுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போல் தாயாருக்கு மருத்துவ செலவுகள் இருந்தாலும் தாயாருக்கு சில நேரங்களில் இல்லை பல நேரங்களில்
போதுமான பொருளாதார உதவிகள் கிடைக்கும், தேடி கொண்டு வந்து தாயாருக்கு காசு கொடுப்பாங்க. ஸோ இது ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது. ஏன்னா உங்களுக்கு நல்லா தான் இருக்கோ இல்லையோ, தாயாருக்கு ஏதோ ஒரு வகையில் பொருளாதார காசு பணம் வந்துருச்சுன்னா அது எப்படி இருந்தால் அம்மாவுக்கு கிடைக்கிறது மகனுக்கு தானே, மகளுக்கு தானே அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்புக்குள்ளே வந்துடுது. கண்டிப்பாக அவங்களுக்கு அந்த ஒரு அமைப்புகளை சொல்லுது. ஸோ அது அவங்களுக்கு போதுமானதாக இருக்காது. நிறைய காசு பணம் கிடைச்சாலும் என்ன இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு விரக்தியோடு தான் இருப்பாங்கன்னா அது போதுமான அமைப்பாக இருக்காது அப்படிங்கிறத சொல்லுது. ஓகே, குழந்தைகளுக்கு மருத்துவ செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டமாக இது பார்க்கப்படுது. குழந்தைகளை அன்பாக பாசமாக அரவணைப்பாக பார்த்துக்கணும் இந்த காலகட்டம். ஏன்னா அவர்கள் உங்களுக்கு பிடிக்காத, நீங்கள் வெறுக்கக்கூடிய செயல்களை செய்யறதுக்கு உண்டான காலகட்டம். உங்களுடைய பாரு, என் பிள்ளையா என் பையனா இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டு வந்து நிற்கிறான், சுத்தமாக பிடிக்கல அப்படின்ற மாதிரி ஓப்பன் டாக்காக பேசுகிற மாதிரியான நடவடிக்கைகளுக்குள்ளே இருப்பாங்க. அவங்களுக்கு சொல்லி புரிய வைங்க. குழந்தைகள் தான் புரிஞ்சுக்கிட்டா சரியாயிடுவாங்க அப்படிங்கிறத சொல்லி புரிய வைங்க. அவங்கள கரெக்டாக கைட் பண்ணி கொண்டு போங்க. அவங்களுடைய அவசர போக்க அதில் காட்டாதீங்க. குழந்தைகளுக்கு மருத்துவ செலவுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய குழந்தைகளுக்கு அந்த என்ன சொல்கிறது அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஆரோக்கியம், ரெண்டாவது வந்து ஒழுக்கம் சம்பந்தமான விஷயங்களில் பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதற்கு இடம் கொடுக்காதீங்க. ஓகே, அடுத்ததாக கடகராசி. 4ஆம் அதிபதி 11ஆம் அதிபதி கடகத்திற்கு சுக்கிரன், இவர் நீசமாகிறாரு. 4-11 அதிபதி நீசமாகிறதுனால இங்கே என்ன நடக்க போகுதுன்னா, முதல்ல 4ஆம் அதிபதி 3ஆம் இடத்துல இருக்கிறது அப்படிங்கிறது தாயாருக்கு உடல்நல தொந்தரவுகளையும் மருத்துவ செலவுகளையும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குது. கண்டிப்பாக தாயாருடைய உடல் ஆரோக்கியத்தை கவனமாக பார்த்துக்க வேண்டிய ஒரு சூழல். வீடு வாகனம் சம்பந்தமான விஷயங்களில் எந்த விதமான புது மாற்றங்களும் செய்ய வேண்டாமுங்க, கவனம் வேணும். அதே போல் உங்களுடைய மூத்த சகோதரமும் உங்களுடைய இளைய சகோதரமும் ஒன்று சேர்ந்துக்குவாங்க. பாலிய நண்பர்களும் இளைய சகோதரமும் ஒன்று சேரக்கூடிய ஒரு காலகட்டமாக இது பார்க்கப்படுகிறது. சித்தப்பாவினுடைய ஆதரவு இளைய சகோதரத்துக்கு நல்லபடியாகவே கிடைக்கும். ஆனால் அதை வந்து அவர் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டார். நீ என்னத்தை போய் செஞ்சு என்ன பண்ணி அப்படின்ற மாதிரி இருப்பார். ஸோ அதை பார்த்துக்கோங்க. இளைய சகோதரத்துக்கு பொறுப்புகள் தேடி வரக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்லுது. ஆனால் அந்த பொறுப்புக்கு சார் தகுதியானவரா அப்படின்னு கேட்டால் அவரை விட கொஞ்சம் அதிகமான பொறுப்பு தான் வரும். சரிங்களா? வெளிப்பார்வைக்கு அது என்ன சொல்கிறது, வெளிப்பார்வைக்கு அது குட் அண்ட் வெல்லா இல்லை அப்படின்னாலும் இவர் ஏற்றுக்கிற மாதிரியான ஒரு மனப்பக்குவத்துக்குள்ளே வந்துடுவார் அப்படிங்கிற விஷயத்த சொல்லுது. உறவுகளை அனுசரித்து போக வேண்டிய ஒரு காலகட்டம். பெரிய லாபம், பெரிய வெற்றி, பெரிய அதிர்ஷ்டம் அப்படின்னு நினச்சி செய்யக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு பெரிய லெவலில் மாற்றத்தை ஏற்படுத்தாது. பெரிய முதலீடுகளோ ஆசைக்காக பெரிய விஷயங்களுக்குள்ள இறங்குறதோ இந்த காலகட்டம் ஆகாது. சுய முயற்சியால் பெரிய வெற்றியை அனுபவிக்க முடியாது இந்த காலகட்டம், பார்த்துக்கோங்க. மூத்த சகோதரத்துக்குமே உடல்நல தொந்தரவுகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. உங்களுக்கு இஎன்டி ஸ்கின்னு சம்பந்தமான விஷயங்களில் தொந்தரவுகள் வந்து போகும். அடுத்ததான் சிம்மராசி. சிம்மராசிக்கு 3ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதியும் அவர் 2ஆம் பாவத்தில் நீசம் பெற்று இருக்கக்கூடிய ஒரு சூழல். இளைய சகோதரத்திற்கு அதிகப்படியான மருத்துவ செலவுகளை தரக்கூடிய ஒரு அமைப்பு. அவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் ரொம்பவுமே குன்றி போகிறதுக்கு உண்டான ஒரு சூழல்களை சொல்லுது. 10ஆம் அதிபதி 2ல் அப்படிங்கும்போது உங்களுக்கு பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் பண ரொட்டேஷனெல்லாம் ஆகிறது அப்படிங்கிறது நல்லபடியாக தான் இருக்கும். ஆனால் தேவையான நேரத்தில் தேவையான சூழல்களில் சரியான அமைப்புகளில் பணம் கிடைக்காம போகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. தேவையில்லை இப்போ ரொட்டேஷன் பண்ணி என்ன பண்ண போகிறோம், அதான் இப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு நினைக்கும் போது காசு வந்துடும். சரி, அதை வச்சு ஏதாவது பண்ணலாம் அப்படிங்கும்போது சரியான ஆள் அமைய மாட்டாங்க. அப்போது காசு வரும்போது சரியான ஆள் இருக்காது. ஆள் இருக்கும்போது சரியாக அந்த எக்கனாமிக்கலை மேனேஜ் பண்ண முடியாது. அதான் கள்ளக்கண்ட நாயக்கண்ட கள்ளக்கலன்றோம்ல, அந்த கதையாயிடும். இந்த சுக்கிரன் 2ஆம் இடத்துல இருக்கிறது. பேச்சு ரொம்ப ரொம்ப தெளிவாக மற்றவங்க நம்ம பேச விரும்புகிற அளவுக்கு, மற்றவங்க நம்ம பேச கேட்குற அளவுக்கு நம்ம கொஞ்சம் தெளிவாயிடுவோம். ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகளை சொல்லுது. அந்த அளவுக்கு நம்ம பேசவும் செய்வோம். சரிங்களா? பொருளாதாரம் இப்படி தான் ஏற்ற இறக்கமாக இருக்கிறதுக்கு உண்டான அமைப்புகளை தான் சொல்லுது. ஓகே, இந்த காலகட்டம் புது முயற்சிகளோ புது மாற்றங்களையோ புது முடிவுகளையோ எடுக்க வேண்டாம் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கிட்டா போதுமானது. அடுத்ததா கன்னி ராசி. கன்னி ராசிக்குள்ளேயே சுக்கிரன் நீசமாகிறார். 9ஆம் அதிபதி கன்னி.
அப்படின்னு சொல்லக்கூடிய ராசிக்கு 9ஆம் அதிபதி சுக்கிரன், 2ஆம் அதிபதி சுக்கிரன். அப்போது குடும்பத்துக்குள்ள தேவையில்லாத சண்டை சச்சரவுகள், வம்பு வழக்குகள், விவாதங்கள் எல்லாம் வந்து குடும்பத்தில் இருந்து ஒரு நபர் சற்று விலகி இருப்பதை இந்த காலகட்டம் சொல்கிறது. அப்போ குடும்ப உறவுகள் உங்களை தேடி வரும்போது நீங்கள் முழுசாக அனுசரிச்சுக்கோங்க. ஈவன் அவங்களுக்குள்ள சண்டைகள் இருந்தாலும் எல்லாத்துக்கும் சமாதானம் சொல்லிட்டு எல்லாத்துக்கும் நல்ல ஒளியே இருக்கிறது நல்லது அப்படிங்கிறது சொல்லுது. இல்லை அப்படின்னா உங்களுடைய ஆளுமை, உங்களுடைய பெருமை, உங்களுடைய கௌரவம் சற்று குறையக்கூடிய ஒரு சூழலை இது ஏற்படுத்திவிடும். நியாய தர்மம், இது சரி, இது தப்பு அப்படின்னு சொல்லியெல்லாம் நிற்காதீங்க. ஒவ்வொருத்தருடைய பார்வையிலையும் அவங்க செய்யக்கூடிய விஷயங்கள் சரியே அப்படிங்கிறத மைண்டில் உள்வாங்கிக்கோங்க. எல்லாத்துக்கும் பொது மனுஷனாக இருங்க. அதுதான் இந்த காலகட்டம் நீங்கள் செய்ய வேண்டியது. அப்படி இல்லை அப்படின்னா குடும்பத்துக்குள்ள தேவையில்லாத குழப்பங்கள், டென்ஷன், ப்ரெஷர் எல்லாமே வந்துடும். மேலதிகாரிகள் மூலமாக, வயது மூத்த நபர்கள் மூலயமா தேவையற்ற ப்ரெஷர்ஸ் உங்கள் மேலே வந்துடும். அதே போல் வந்து உங்களுக்கு மேலே வேலை செய்யக்கூடிய நபர்கள் கொஞ்சம் ஆள் இல்லாமல் போகலாம், இல்லை அங்கே சீட்டு காலியாகலாம். அந்த ஒர்க்கெல்லாம் உங்கள் மேலே திணிச்சிருவாங்க. ஆனால் அதுக்குண்டான சம்பளமோ அதுக்குண்டான ரெகக்னேஷனோ கிடைக்காது. ஆனால் அத்தனை வேலையும் நீங்கள் செய்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதை பார்த்துக்கிட வேண்டியது இருக்கும். அடுத்ததாக துலா ராசி. உங்களுடைய ராசி அதிபதி தான் நீசமாகிறார். 8ஆம் அதிபதியும் ராசி அதிபதியும் நீசமாகிறார் 12ஆம் மாதத்தில். முதல்ல துளாராசி என்பவர்கள் இந்த காலகட்டம் தேவையில்லாத செலவுகளை குறைக்கிற முயற்சியில் ஈடுபட்டால் போதுமானது. என்ன கேட்டால், எதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லையோ, எதெல்லாம் நம்மளால லாங் டைம் யூஸ் பண்ண முடியாதோ, ஆல்ரெடி இருக்கிற பொருளை மீண்டும் வாங்குறது, இந்த மாதிரியான செலவுகளை தான் செய்வீங்க. கார் இருக்குது, இன்னொரு கார் வாங்கினா என்ன, சூப்பராக வந்திருக்கேன், இப்போ வந்திருக்கேன் மகேந்திரா ராக்ஸ், நல்லா இருக்கு. ஆல்ரெடி தார் வச்சுருப்பாங்க, மகேந்திரா ராக்ஸ் நல்லா இருக்கு, எதை வாங்கலாமே, இது 3 சீட்டர் தானுங்க, 3 டோர் தானுங்க, அது 5 டோருங்க, சூப்பராக இருக்குதுங்க காரு அப்படின்னு சொல்லிட்டு அது அப்படி தேவையில்லாத செலவுகளுக்குள்ளே போகிறதுக்குண்டான வாய்ப்புகளை சொல்லுது. உங்களுடைய ஆடம்பரத்தை, உங்களுடைய அழகுபடுத்தக்கூடிய விஷயத்தை மற்றவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், நான் கௌரவமாக வெளியில் காட்டிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கண்ணை மூடிட்டு செலவு செய்யாதீங்க. இந்த காலகட்ட செலவை கண்ட்ரோல் பண்ணுங்க அப்படிங்கிறது சொல்லுது. ரெண்டாவதா, என்னைக்கோ போட்ட வம்பு வழக்கு பிரச்சனை, கோர்ட்டு கேஸுகளுக்கு ஏதாவது ஒரு சின்ன நல்ல மாற்றங்களை பார்க்க முடியும். துளாராசிக்கு நல்ல மாற்றங்களை பார்க்க முடியும். வெளியூர், வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் கொஞ்சம் பொருளாதார ரீதியான தட்டுப்பாடுகளை சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குது. அதே போல் அந்த எல்ஐசி, இன்சூரன்ஸு, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது இல்லையா, அதே போல் வந்து உங்களுக்கு கிராஜுவிட்டி அமௌண்ட் கிடைக்கிறது, பென்ஷன் அமௌண்ட் கிடைக்கும், இதில் எல்லாம் இருந்து வந்த தகராறுகள் கண்டினியூ ஆக போகுதுங்க. அது ஒரு தீர்வுக்கு வர்ற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இல்லை. ஒருவேளை இந்த காலகட்டம் அது உங்களுக்கு கிடைக்காது அப்படிங்கிற ஒரு ரிசல்ட்டு கூட வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. கொஞ்சம் கரெக்டாக அந்தந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. அதே போல் வந்து பேராசைப்பட்டு திடீர் அதிர்ஷ்டங்களை நம்பி தேவையில்லாமல் காசு செலவு செய்ய வேண்டாம். லாட்ரி எடுக்கிறது, ஷேர் மார்க்கெட்டில் போடுறேன் அப்படிங்கிறது, மியூச்சுவல் ஃபண்டில் போடுறேன் அப்படிங்கிறது, இல்லை அந்த பெட்டிங் எல்லாம் போடுறது, இது எல்லாம் சுத்தமாக ஆகாது. கண்டிப்பாக அதில் மிகப்பெரிய லாஸை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டாயிடும். அடுத்த விருச்சகம். விருச்சக ராசிக்கு சுக்கிரன் 7-12க்கு அதிபதி. செலவுகளை மேக்சிமம் குறைக்கிறதுக்கு என்ன முயற்சியோ அதெல்லாம் செய்வீங்க. ஏன்னா அந்தளவுக்கு பொருளாதார ரீதியான பிரச்சனைகளை சந்திச்சுட்டு வந்தாச்சு விருச்சகம். அப்போது செலவுகளை எப்படியெல்லாம் குறைக்கணும் அப்படிங்கிறத நம்ம உள்வாங்கிக்குவோம். செலவுகளை குறைச்சி சேமிப்பு எப்படி அதிகரிக்கலாம், எப்படி இருக்கிறத வச்சு லாபகரமாக வாழ்ந்துக்க முடியும் அப்படிங்கிற எல்லா விதமான திங்கிங்கும் மைண்டில் வந்துடும். ஸோ அதை எல்லாமே நம்ம செயல்படுத்தவும் ஆரம்பிப்போம். இந்த காலகட்டம் என்ன, உங்களுடைய வாழ்க்கை துணை மூலமாக தேவையில்லாத தொந்தரவுகள் சற்று வர்றதுக்குள்ள வாய்ப்புகள் இருக்குது. தேவையில்லாத தொந்தரவுன்னு ஏன் சொல்கிறேன்னா, அவங்க மனசாட்சிக்கு பொறுத்து அவங்க உங்களுக்கு உதவி செய்கிற மாதிரி தான் நினச்சிட்டு எல்லா வேலையும் செய்வாங்க. ஆனால் அது உங்களுக்கு உபத்திரமாக முடியறத அவங்களுக்கு தெரியாது. என்னால் முடிஞ்ச நான் ஹெல்ப் பண்ணேன், என்னை ஏன் தப்பாக பேசுகிறேன், என்னையே திட்டுற பிடிக்கிற அப்படின்ற மாதிரியான ஒரு அணுகுமுறையில் தான் இருப்பாங்களே தவிர, நம்ம செய்கிறது அவங்களுக்கு உபத்திரமாக இருக்குது, அது அவங்களுக்கு சரியான அமைப்புகளில் அவங்களுக்கு சரியாக செட் ஆகலை அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க. ஸோ அதை நம்ம கொஞ்சம் பார்த்துக்க வேண்டியது இருக்கும். இங்கேயும் உங்களுடைய வாழ்க்கை துணை சற்று தகுதி குறைவான நபரோ, அவருக்கு சரியான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் எபிலிட்டி இல்லையோ, அல்லது சரியான ஒரு அணுகுமுறை என்னோட தகுதிக்கு தகுந்த மாதிரி அவங்க நடந்துக்க மாட்டேங்கிறாங்களோ அப்படிங்கிற ஒரு தவறான புரிதல் மாய அமைப்புகளில் உருவாகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இந்த காலகட்டம் அப்படி தான் இருக்கும். அதை கடந்து போயிட்டு அவங்களுடைய நிறைகள் தெரிய ஆரம்பிச்சிடும். இப்போ அவங்களுடைய குறைகள் மட்டுமே கண்ணுக்கு தெரியக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுது. கொஞ்சம் அதுலேயும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. அடுத்தது தனுசு ராசி.
தனுசு ராசி என்பவர்களுக்கு நிறைய நண்பர்களுக்கு வேலை இடமாற்றங்கள், வேலையில அலைச்சல், டென்ஷன், ப்ரெஷர் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. சில நபர்களுக்கு வேலை போகுதல் அப்படிங்கிறது, இல்லைன்னா வேலையை விட்டுட்டு வெளியே வந்துடுது. எனக்கு வேலையெல்லாம் வேணாம் போ, நான் சுயதொழில் பண்ணி சம்பாரிச்சுக்கிறேன், ஜெயிச்சுக்கிறேன் போ அப்படின்னு சொல்லி போட்டு இருக்கிற வேலையை விட்டு போட்டு வெளியில் வர மாதிரியான ஒரு அமைப்பு. இல்லைன்னா வேலை பிரச்சனைகளோடு இருக்கிறதுனால இதுக்கு மேலே நம்மளால சமாளிக்க முடியாத இந்த ப்ரெஷர், டென்ஷனை அப்படின்னு சொல்லி போட்டு அதுலேருந்து நம்ம வெளியே வர்றதுக்குண்டான வழி ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அதை நம்ம செய்யறதுக்குண்டான அமைப்புகளுக்கு உண்டான அமைப்பு. ஏதோ ஒரு வகையில் வேலையில் டென்ஷன், ப்ரெஷர், சில நபர்களுக்கு வேலை பறி போகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறது சொல்லுது. அதே போல் வெளியூர், வெளிமாநில, வெளிநாடு சம்பந்தமான விஷயங்கள் அதுக்குண்டான முயற்சிகள் எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு சற்று தொய்வடைகிறதுக்குண்டான வாய்ப்புகளை சொல்லுது. ஓகே, தொழில் சார்ந்த விஷயங்களில் சுயதொழில் செய்யிட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு தொழில் மந்தமாக தான் போகுது, ஒன்றும் சிறப்பில்லை அப்படி இப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க. ஆனால் மாத கடைசியில் கூட்டி கணக்கு பார்த்தோம்னா ஏதோ ஒரு வகையில் போன மாதத்தோட இந்த மாதம் பரவாயில்லையே, லாபமாக தான் ஓடி இருக்கே, தொழில் நல்லபடியாக தான் ஓடி இருக்கே அப்படிங்கிற ஒரு ரிசல்ட்டை கொடுத்துரும். பெரிய லாபம் இல்லைன்னாலும் ஏதோ ஒரு வகையில் ஒரு பாசிட்டிவான சர்க்கிளுக்குள்ளே நம்ம இருக்கோம் அப்படிங்கிறது அது வெளிக்காட்டிடும். ஸோ அதை நம்ம பார்த்துக்க வேண்டியது இருக்கும். ஸோ மேக்ஸிமம் 11ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல நீசம் பெற்றாலும் ஏதோ ஒரு நல்ல விஷயத்தை தான் சொல்லுது. 6ஆம் அதிபதி நீசமாகிறது வேலையில தான் தொந்தரவுகளை தவிர கடன் நோய் எதிர்ப்பு வழக்குகளை ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான். நோய் இருந்தால் நோய் உடல் தொந்தரவுகள் கம்மியாகும், எதிரிகளை எளிமையாக ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக மாறும். அதே போல் கடன் அப்படிங்கிற விஷயத்த அடைக்கிறதுக்கு உண்டான வழி என்னமோ அதை தேடி ஓடுவீங்க. ஓகே, ஆனால் கடன் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கடன் கிடைக்கிறது கொஞ்சம் தாமதமாகும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு சொல்லுது. ஓகே, அடுத்ததா மகர ராசி. மகர ராசி என்பர்களுக்கு அந்த சுக்கிர பகவான் நல்ல யோக கிரகம் தான். 5-10க்கு அதிபதி அவர் போய் 9ஆம் இடத்துல நீசமாயிறாரு. தர்ம கர்மாதிபதி யோகம் அப்படிங்கிற ஒரு யோகத்தை ஏற்படுத்துது. 9ஆம் இடத்துல 10ஆம் அதிபதி இருக்கிறது. இருந்தாலும் அவர் நீசம் பெற்று கேதுவோடு இருக்கிறதுனால மேலதிகாரிகள் மூலமாக சில தொந்தரவுகள், மன அழுத்தங்கள், டென்ஷன், ப்ரெஷர் எல்லாம் சந்திக்க வேண்டியது இருக்கும். அதே போல் இன்னும் தெளிவாக சொல்ல போனோம் அப்படின்னா இந்த இடத்துக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகள் அவர்களுக்கு வேலை பறி போகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அல்லது உங்களுக்கு மேலே ஒரு போஸ்டிங் காலியாக இருக்கும், அந்த வேலையும் சேர்த்து உங்கள்கிட்ட கொடுப்பாங்க, அதனால ஒர்க்லோட் அதிகமாகும். அதே போல் மனசுக்குள்ளே சிந்திக்கக்கூடிய சில விஷயங்கள் ரொம்ப பெருந்தன்மையாக ரொம்ப நல்ல விஷயமா இருந்தாலும் அது உங்களுக்கு வீண் அலைச்சலையும் டென்ஷனையும் தான் கொடுக்குமே தவிர உங்களுடைய பெருமைக்காக, உங்களுடைய கௌரவத்துக்காக சில விஷயங்களை செய்கிறதுனால நஷ்டம் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்புகளையும் சொல்லுது. குழந்தைகளுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேணும். குழந்தைகள் நல்லா படிக்கிறாங்களா, என்ன பண்ணுறாங்க, எங்கே போகிறாங்க, எங்கே வர்றாங்க, என்ன ஏது அப்படிங்கிறத கொஞ்சம் அப்டேட் பண்ணிக்கிறது நல்லது. ஒரு பார்வை குழந்தைங்க மேலே இருந்துகிட்டே இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லுது. விளையாடுற வயசில் இருக்கக்கூடிய குழந்தைங்கன்னா கீழே விழுந்து அடிபடுறதோ, கைகால் முறிவு ஏற்படுறதோ அந்த மாதிரி அமைப்புகளாக சொல்லுது. உங்களுக்கு வயிறு கோளாறுகள் வர்றதுக்கு வாய்ப்புகளை சொல்லுது. கொஞ்சம் கவனமாக இருங்க அப்படிங்கிறத சொல்லுது மகரத்துக்கு. கும்பராசி. கும்பராசிக்கு 9ஆம் அதிபதி அவரே 4க்குடையவரும் கூட. தாய் தந்தையரை சொல்லக்கூடிய கிரகம். அவர் போய் 8ஆம் இடத்துல நீசமாகினாங்க. அப்போ தந்தைக்கும் தாய்க்கும் இது சரியான காலகட்டம் இல்லை. அவங்களுக்கும் உங்களுக்கும் சரியான ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் நல்லபடியாக இருக்காது. உங்களுடைய பார்வையில் அவர்கள் கொஞ்சம் பிடிவாதம் பிடிக்கிறாங்களோ, கொஞ்சம் நம்மளுடைய ஸ்டேட்டஸுக்கு தகுந்த மாதிரி யோசிக்க மாட்டேங்கிறாங்களோ, கொஞ்சம் என்ன சொல்கிறது, கொஞ்சம் டவுன்கிரேடாக இருக்கிறாங்களோ அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துடும். தாயாக இருந்தாலும் தந்தையாக இருந்தாலும். தந்தைக்கு மருத்துவ செலவுகள், தாயார் மூலமாக சில நேரங்களில் மன அமைதி கெடுதலோ அவமானங்களோ ஏற்படுறதுக்குண்டான வாய்ப்புகளை சொல்லுது. தாய் தந்தையர் உறவில் கொஞ்சம் கவனமாக இருங்க கும்பம் அப்படிங்கிறத சொல்லுது. வண்டி வாகனம், வீடு சம்பந்தமான விஷயங்களை மாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்புகளை சொல்லுது. அந்த மாற்றம் உங்களுக்கு ஏற்புடையதாக இல்லை. அப்போ முடிஞ்ச அளவுக்கு அந்த வண்டி வாகனம், வீடு சம்பந்தமான விஷயங்களில் எந்த விதமான புது மாற்றங்களும் செய்யாமல் இருந்தால் போதுமானது இந்த காலகட்டம். ஓகே, அடுத்ததா மீனராசி. மீனராசிக்கு 3-8க்கு அதிபதி. எல்லா விதத்திலையும் தீமையை கெடுதலை செய்யக்கூடிய கிரகம் நீசமாகுதுங்க. பயப்பட வேண்டாம். 3ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல நீசமாகிறதுனால கணவன் மனைவி இடையே இருந்து வந்த ஈகோ, டென்ஷன், ப்ரெஷர், 3வது நபர்கள் மூலமாக இருந்துட்டு வந்த அந்த தவறான புரிதல் எல்லாமே சரியாகிறதுக்கு உண்டான ஒரு இந்த வாய்ப்பாக எடுத்துக்கலாம் இந்த காலகட்டம், அந்த 25 நாட்கள். அடுத்ததாக பார்த்துட்டிங்கன்னா வம்பு வழக்கு பிரச்சனைகள், கோர்ட்டு கேஸு, அவமானம் இந்த மாதிரியான அமைப்புகளுக்குள்ளே நீங்கள் சிக்கியிருந்தீங்க அப்படின்னா அந்த பிரச்சனைகளுக்கு உண்டான தீர்வு இந்த காலகட்டம் கிடைக்கும்.
நண்பர்கள் மூலமாக, வாழ்க்கை துணையின் மூலமாக, டெய்லியும் பார்த்து பேசி பழகக்கூடிய சக நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு அந்த வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். பிரச்சனைகளுக்கு உண்டான தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. முடிந்த அளவு பயணத்தை தவிர்த்துக்கிறது நல்லது. வெளியூர், வெளிமாநில, வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் பொருளாதார ரீதியான தொந்தரவுகளை சந்திக்கிறாங்க இந்த காலகட்டம் அப்படிங்கிறத சொல்லுது. ஸோ கொஞ்சம் அதை கொஞ்சம் பார்த்துக்க வேண்டிய ஒரு கட்டாயம் உண்டு அப்படிங்கிறது சொல்லுது. கையில் காசு பணம் புழக்கா உங்களுக்கு கம்மியாகுது. சொந்த ஊரில் இருந்தீங்கன்னா இந்த விஷயம்லாம் நல்லபடியாக நடக்குது. வெளியூரில் இருந்தால் கொஞ்சம் பொருளாதாரத்துக்கு வந்து கொஞ்சம் சிக்கலாக இருக்குது. மற்றபடி எந்த தொந்தரவுகளும் இல்லை. ஆல்ரெடி கணவன் மனைவி உறவுகளில் நண்பர்கள் அப்படிங்கிற பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிற விஷயங்களில் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இந்த மீன ராசிக்கு இருந்துட்டு இருக்குது. புரிதல் இல்லாமல் நம்மனவங்க ஏமாத்துறதோ, கூட இருக்கிறவங்க துரோகம் பண்ணுறதோ, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பார்த்துட்டு தான் வந்துட்டு இருக்கீங்க. ஸோ அதை சரி செய்யும் விதமாக இந்த சுக்கிரன் இருக்கிறார் அப்படிங்கிறது சொல்ல முடியும். ஆனால் ஆல்ரெடி பாதிப்புகள் இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு பாசிட்டிவாக செயல்படும். இல்லை சார் பாதிப்பெல்லாம் நல்லா தான் போயிட்டு இருக்கு அப்படின்னா சுக்கிரன் யார் அப்படிங்கிறத உங்களுக்கு காட்டுவார். அக்கம் பக்கம் இருக்கிறவங்க மூலயமா, சகோதர வழி உறவுகள் மூலயமா உங்களுக்கு பாதிப்புகளை ஏற்படுத்துவார் அப்படிங்கிறது சொல்லுது. ஓகே, இப்போ இந்த சுக்கிர நீசம் அப்படிங்கிறதுனால எத்தனையோ நல்ல விஷயங்கள், எத்தனையோ கெட்ட விஷயங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் மாறி மாறி இருக்கு இல்லையா? ஸோ இதை முடிந்த அளவு நம்மளுக்கு ஃபேவராக மாற்றிக்கிறதுக்கு என்ன வழிபாடு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா, எல்லா ராசி அன்பர்களுமே வாரம் வெள்ளிக்கிழமை சரிங்களா? எல்லா ராசி அன்பர்களுமே வாரம் வெள்ளிக்கிழமை காலையில் நேரமே எழுந்திரிச்சு தண்ணியில் கொஞ்சம் உங்கள் கை இருக்குமா பிடிச்சா எவ்வளவு பிடிக்க முடியுமோ அவ்வளவு கல்லுப்பு தண்ணியில் கரைச்சி அந்த தண்ணியை ஸ்நானம் பண்ணிக்கணும், குளிச்சுக்கிடணும். அந்த தண்ணியில் குளிச்சுக்கிடணும். வெள்ளிக்கிழமை அருகில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ஆலயங்களுக்கு போய் குறைஞ்சது ஒரு 2 நெய் தீபம் அல்லது நல்லெண்ணெய் தீபம் போட்டு மனசார பிரார்த்தனை பண்ணிட்டு, கொஞ்சம் முடிஞ்சால் எந்த ஒரு சிந்தனைகளும் இல்லாமல் மைண்டை ரிலாக்ஸ்டாக வச்சுட்டு அங்கே இருக்கக்கூடிய தெய்வத்துக்கு தீபம் போட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க. குறைஞ்சது ஒரு 1/2 மணி நேரம் அந்த கோவிலில் இருங்க. ஓகே, அது மட்டும் போதுமானது. ரொம்ப நீங்கள் டவுனாக ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா கொஞ்சம் உப்பு கரைசல் குடிச்சுக்கிடுங்க. தினமும் எப்போல்லாம் டவுனாக ஃபீல் பண்ணுறீங்களோ அப்போல்லாம் உப்பு கரைசல் கொஞ்சம் சாப்பிடுங்க. கொஞ்சம் உங்களுக்கு நிறைய நெகட்டிவ்கள் இருந்தாலும் அதை அப்படியே உங்களுக்கு பாசிட்டிவாக மாற்றிடும். கூடவே இன்னொரு விஷயத்தையும் செய்யலாம். ரொம்ப டவுனாக ஃபீல் பண்ணிங்கன்னா எலுமிச்சம்பழம் கையில் எப்போதும் அந்த ஸ்மெல் கொஞ்சம் நம்மகிட்ட இருக்கிற மாதிரியே பார்த்துக்கிடுங்க. போதும். இவ்வளோ தான் ப்ரேயரு. இது எல்லாருமே ஃபாலோ பண்ண முடியும், ஈஸியாக ஃபாலோ பண்ண முடியும். செய்துட்டு வாங்க. எல்லா நண்பர்களுக்கும், உலக மக்கள் அனைவர்களுக்கும் எல்லா விதத்திலும் நன்மைகள் நடக்கணும்னு சொல்லி எல்லாம் பல பரம்பொருளை பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவை முடிச்சுக்கிறேன். நன்றி நண்பர்களே, நன்றி. வாழ்வளமுடன். திருச்சிற்றம்பலம்.